ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பிரைடல் விலாகும் அப்படியே ஸ்டிச்சிங் ஒர்க்கும் ரெண்டையும் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு 3 பிரைட் வந்து ஒட்டுக்கா புக் ஆகிருந்தது. அப்படியே கண்டினியூவாக வந்து 2-3 நாள் கேப்பில் ஒரு 3 பிரைட் இருந்தது. கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஒர்க்குன்னே சொல்லலாம். முகூர்த்தம் அப்படின்னாவே நமக்கு பார்லர்லேயும் வேலை இருக்கும், டெய்லரிங்லேயும் வேலை இருக்கும். அதனாலேயே என்னால் வந்து வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமா போட முடிய மாட்டேங்குது. வீடியோ எடுத்துடுறேன். ஆனால் அதை எடிட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்து போட முடியல. அதனாலேயே வீடியோ லேட் ஆகுது. ஒரு சிலர் கேட்குறீங்க சீக்கிரமா வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா, நான் சாரியே அயர்ன் பண்ணுறதே நைட்டு வீட்டில் வந்து தான் 10 மணி 11 மணிக்கு மேலே தான் அயர்ன் பண்ணிகிட்ருப்பேன். இது பிரைடுக்கு நாள் போகிறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து பிரைடோட முகூர்த்த சாரி வந்து ரொம்ப முன்னாடியே பண்ணி குடுத்துட்டேன். ஏன்னா, அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு குடுத்து விடணுங்கிறதுனால ரொம்ப முன்னாடியே குடுத்துட்டேன். இது வந்து அவைங்க நைட் வந்து அவைங்க வீட்லேருந்து இங்கேருந்து பொண்ணு அழைச்சிட்டு போவாங்கல்ல, அப்ப கட்டிட்டு போற சாரியும், நைட்டுக்கு அந்த நிச்சய புடவ, அப்புறம் பிரைடோட அம்மா சாரி, இந்த மாரி எக்ஸ்ட்ரா குடுக்குற சாரியெல்லாம் நான் போம்போது அயர்ன் பண்ணி எடுத்துட்டு போவேன். ஒரு 3 சாரி இருந்தது. அந்த 3 சாரியுமே அயர்ன் பண்ணி இந்த மாரி கவர்ல வந்து போட்டுட்டேன். கவர்ல போட்டுட்டோம் அப்டின்னா, கலையாம அப்படியே நீட்டா இருக்கும். நம்மளும் எடுத்து ஈஸியா கட்டுறக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, அவைங்ககிட்ட குடுத்து விடுறோம் அப்டின்னா, அவைங்க எப்படி சேஃபா கொண்டு போறாங்கன்னு தெரியாது. அதனால கவர்ல போட்டு நீட்டா கவர் பண்ணி குடுத்தாச்சு. பிரைடுக்கு கிளம்புறேன். அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நான் அப்பதான் வந்து பேக்கே ரெடி பண்ணிட்டுருந்தேன். எல்லா திங்ஸும் உள்ள இருக்கு. எல்லாம் செக் பண்ணி ஒரு தடவ நீட்டா எடுத்து வச்சுக்கணும். செட்டு வந்து நைட்டுக்கு போடுறதும், மார்னிங் போடுறது 2 செட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். செட்டு ஒரு சிலர் வந்து அவிங்களே வந்து வாங்கிப்பாங்க. அந்த மாரி இருந்தா அவிங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. நம்ம போய் புக் பண்ணா, நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். நான் வந்து ஹேருக்கு தனியா ஒரு பேக்கும், ஆ ஃபேஸ் மேக்கப்க்கு தனியா ஒரு பேக்கும் எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். 2யுமே செக் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிடணும். ப்ரஷ்ஷெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பேக் மட்டும் எல்லாம் செக் பண்ணிட்டோம்னா, ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிருவோம். சின்ன பொருள் தான். ஆனா அந்த நேரத்தில அது கிடைக்கலன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, நமக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் மட்டும் தனியா தான் போறேன். என் கூட ஹெல்ப்புக்கு யாரும் நான் கூட்டிட்டு போல. எப்பவும் ஒரு பொண்ணு வருவா. அவ கொஞ்சம் ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணதுனால வரல. இப்போதைக்கு இந்த பிரைடுக்கு நான் மட்டும் போறேன். அடுத்த பிரைடுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த அக்கா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவைங்க வந்து வந்துருவாங்க. நான் வந்து இது கொஞ்சம் நேரமாவே போயிட்டோம். ஏன்னா பொண்ணு வந்து வீட்லயே ரெடி ஆகி போகணும்னு சொன்னாங்க. 4 மணிக்கு வீட்லயே ரெடி ஆயிட்டு, அ மண்டபத்துக்கு வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பணுங்க்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நைட் எதுவும் ஃபங்ஷன் இல்லாதனால, இங்கேருந்து கிளம்பி போறது மட்டும் தானே. அதனால வந்து சீக்கிரமா வாங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதுக்கு தகுந்த மாரி சீக்கிரம் போயிட்டு, அவைங்க சொன்ன டைமுக்கு நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். கரெக்ட்டா மேக்கப்லாம் முடிச்சோம். அவைங்க கிளம்புற நேரத்தில பார்த்தீங்கன்னா, கரண்ட் போயிருச்சு. என்னால சரியா மறுபடியும் வந்து ஃபேஸ் மேக்கப்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. அ ஏன்னா வீட்ல இருந்து தான் கிளம்புனாங்கங்கிறதுனால வேற வெயில் வேற கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்களா, அதனாலேயே வந்துட்டு இப்ப இருக்கிற நம்ம இந்த மேக்கப்க்குலாம் வந்து நார்மல் ஃபேன் காத்தே வந்து பத்த மாட்டேங்குது. ஏசி அப்டின்னா சூப்பரா இருக்கும். அந்த மேக்கப் வந்து நல்லா செட் ஆயிரும். அதனாலேயே நான் வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து சரியா எடுக்கல. அவைங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஃபோட்டோஸ் வந்து கேட்டுருக்கேன். அவைங்க குடுத்தாங்களா, நான் வந்து இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்க வந்து என்னோட ஐடி வந்து இன்ஸ்டா ஐடி கீழ குடுக்குறேன். நீங்க வந்து என்னைய இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் கொஞ்சம் இந்த மேக்கப் சீக்கிரமே ஈவினிங் முடிச்சுட்டு வந்துருவேங்கிறதுனாலயே ஒரு 2, 3 ப்ளவுஸ் வந்து பெண்டிங் வச்சுட்டு போயிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் வந்து சாட்டர்டே, சண்டே நான் வந்து பண்ணேன். இது சண்டே மார்னிங் வந்து இவங்க போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு நீங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க்கா தச்சு குடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு. ஆரி ஒர்க் வந்து அவைங்க குடுக்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்தது ஸ்டிச் பண்ற அளவுக்கு. ஆனா அவைங்க குடுக்க கொஞ்சம் லேட் பண்றதுனால, நான் வந்து இந்த அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். எனக்கு மேக்கப் இருக்கு. என்னால முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் குடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நமக்கு எப்படி பிஸி ஒர்க்கோ இந்த டைம் அப்படிங்கிறதுனால, அதே மாரி தானே அவைங்களுக்கும் இருக்கும். அதனால நான் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த அண்ணாவும் கொஞ்சம் சீக்கிரம் குடுத்துருவாரு. லேட் பண்ண மாட்டாரு. நம்ம சொல்ற டைம் குடுத்துருவாரு. இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி பரவால்ல. நான் வந்து இதுவே நான் வெளியில போற மாரி இருந்தா, நம்ம மேக்கப் வெளியில போற மாரி இருந்தா தச்சிருக்க முடியாது. லோக்கலுங்கிறதுனால பிரச்சனை இல்ல. நான் தச்சுட்ருக்கும்போதே அவரு போய் மார்னிங்க்கு தேவையான பூ வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே பூ சொல்லிட்டேன். அதனால வந்து ஸ்ப்ரே வந்து வீட்ல இருக்கு. நம்ம காலையில கிளம்பும்போது ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு சில ஸ்ப்ரேலாம் நான் வச்சிருக்கேன். கோல்டு, ரெட்டு, கிரீனு இந்த மாரி கலர்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா மார்னிங் முகூர்த்தம் அப்டின்னாவே அதிகமா ரெட் சாரி, அப்புறம் மெரூன் கலரு இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்ப்ரேலாம் வந்து நான் வாங்கி வச்சுட்டேன்.
நைட்டு போயிட்டு நான் அந்த ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, காலையில கிளம்பும்போது எடுத்துட்டு போறதுக்கு சரியா இருக்கும். நைட் ஃபுல்லா இது தச்சு குடுத்துட்டு தூங்கலாம் முடியாது. ஏன்னா, காலையிலயும் அவங்களுக்கு முகூர்த்த நேரமா இருக்கிறதுனால, அவங்க 12 மணிக்கெல்லாம் அங்க மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளவுஸும் நான் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோம். தூங்கலாம் இல்ல. ஏன்னா, ரொம்ப டைம் இருந்தா நம்ம தூங்கலாம். நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கிறனால, தூங்கி எந்திரிச்சா கொஞ்சம் டயர்டா இருக்கும். தலைவலி வந்துரும். நல்லா தூங்கல அப்படின்னா. இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா, பெருமாநல்லூர். நான் சொன்ன டைமுக்குலாம் பிரைடும் வந்து குளிச்சுட்டு சூப்பரா இருந்தாங்க. ரெடியா இருந்தாங்க. நான் போனோனே வந்து ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரொம்ப சூப்பரா வந்து நீட்டா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்டின்னா, டக்கு டக்குன்னு நம்ம வந்து மேக்கப் முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 4:30 மணி இருக்கும். மேக்கப்லாம் முடிச்சுட்டோம். சூப்பரா வந்து நெறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவில்ல தான் மண்டபம். வெளியில கோவில்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுவும் நெறைய வந்து வீடியோஸ் நானே எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்புனேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, வந்தோனவே நான் படுத்துட்டேன். வந்தோனே அந்த டயர்ட்ல வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டோம். ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல எந்திரிச்சு, இந்த இதில வந்து ஒரு 2 சாரி வந்து பிரைடோட நிச்சய சாரியும், முகூர்த்த சாரியும் மாப்பிள வீட்டுக்கு அடுத்த வாரம் வர பிரைடோடது. அவைங்க வந்து ஏதோ உப்பு சர்க்கரை வாங்கணும். அதுக்குள்ள மாப்பிள வீட்டுக்கு குடுக்கணும்னு சொல்லி இந்த 2 மட்டும் கேட்டிருந்தாங்க. சண்டேவே அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போறதுனால, அ இவங்களோட சிஸ்டரோட மேரேஜ் தான். அந்த பொண்ணு நம்ம ஏரியாங்கிறதுனால நம்மகிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கும் என்கிட்ட தான் மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவைங்க ஊருக்கு போம்போது நான் சாரி கொண்டு போணுங்க்கா, அந்த 2 மட்டும் குடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டயர்டோடயே எந்திரிச்சு அந்த 2 சாரியும் புக் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் சாப்ட்டுட்டு கடைக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒருத்தங்க வெட்டிங் டேன்னு சொல்லி ஒரு ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். ஃப்ரண்ட்ல வந்து பட்டி வச்சு பிரின்சஸ் கட்டு. அதுல வந்து அவைங்க பீடிங் ஜிப் வச்சு கேட்டிருந்தாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தச்சிருந்தேன். அவைங்க ஏதோ வீடியோல பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அத எடுத்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க. "அக்கா எனக்கு இந்த மாரி தச்சு குடுங்கன்னு." நானும் அந்த மாரியே முடிச்சு குடுத்துருந்தேன். லாஸ்ட்டா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்றேன். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த மாரி தான் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் புதுசா டிஃப்ரெண்ட்டா தான் இருந்தது. நான் இதுதான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தச்சு குடுத்தேன். நீங்க இந்த மாரி யாருக்காவது தச்சு குடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்லீவுக்கு வந்து லைட்டா ஒரு பஃப் ஸ்லீவ் குடுத்துருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடையில 2 நாள் எனக்கு கேப் இருந்தது. இவைங்கலாம் சாரி முன்னாடியே என்கிட்ட குடுத்துட்டாங்க. நீங்க வரும்போது அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வாங்கக்கான்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. அந்த பிரைடோட சிஸ்டர்து. அப்புறம் அவைங்களோட சாரி ஒரு 2 சாரி இருந்தது. நைட்டு ரிசப்ஷன் சாரி எல்லாமே நான் போம்போது கொண்டு போனேன். ஏன்னா, இதெல்லாம் அவைங்களுக்கு முன்னாடி தேவையில்லைல்ல. அதனால வந்து நான் கொண்டு போனேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரைடோட அ அவைங்களுக்கு வந்து இது நான் சாட்டர்டே, சண்டே இந்த பிரைடுக்கு நான் வந்து போகணும். இவங்களது வந்து அ டியூஸ்டே, வெட்னஸ்டே. அதனால வந்து இவங்களுக்கும் மறுபடியும் வரக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் டீடான்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபேஷியல் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்லீவுக்கெல்லாம் டீடான் பண்ண வேண்டியது இருந்தது. அவிங்களோட இப்ப நான் டீடைன் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, அவிங்களோட சாரி தான் இந்த ரெட் சாரி. இந்த சாரிய வந்து அவிங்களும் மாப்பிள வீட்டுக்கு குடுத்து விடணும்னு இந்த ஒரு சாரி மட்டும் முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதனால அவிங்களோட சாரியும் அயர்ன் பண்ணிட்டு, இந்த பிரைடோடதும் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சாரியெல்லாம் நான் வீட்ல தான் அயர்ன் பண்ணியிருந்தேன். அதனால வந்து வீட்லருந்து கடைக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா சேரெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கு. அத போய் பார்க்கணும். இப்ப நான் போற பிரைட் பார்த்தீங்கன்னா, எங்களோட சிஸ்டருக்கு நான் தான் பண்ணியிருந்தேன். இவிங்க வந்து விஜயமங்கலம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதிகமா அந்த சைடு திருப்பூர் சைடு தான் நான் வந்து அதிகம் போயிட்டுருக்கேன். விஜயமங்கலம், திருப்பூர், பெருமாநல்லூர் இந்த மாரி தான் அதிகம் போயிட்டுருக்கேன். பூ கட்டுறக்கு வந்து டைமே இல்ல. அதனால வந்து நான் பூவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு, போம்போது தான் நான் வந்து கார்ல தானே போறோம். அதனால நான் வந்து கட்டிட்டு போயிட்டேன். 2 ரவுண்ட் மொத்தம் 3 ரவுண்ட் கட்ட வேண்டியதா இருந்தது. பிரைடுக்கும், எங்களோட சிஸ்டர் 2 பேத்துக்கும். இவிங்களுக்கு வந்து ரொம்பவே சில்கி ஹேரு. என்னன்னா, ஒரே ஒரு ப்ராப்ளம். இது வந்து மண்டபம் வந்து ஷீட் போட்டிருந்தாங்க. ஷீட் போட்டிருந்தாலும் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா, மேல வந்து அந்த இதெல்லாம் சீலிங்லாம் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் என்னன்னா, ஃபேனே கிடையாது. ஃபேன் வந்து அந்த ரூம்ல இந்த டேபிள் ஃபேனே சைட்ல செவுத்துல மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஃபேன் தான் வச்சிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டோம் மேக்கப் பண்றக்கு. பாருங்க இங்க ஒரு ஃபேன் இருக்கு பாருங்க. அந்த ஒரு மேக்கப் புக் பண்றீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் போய் ரூமெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஃபேன்லாம் இருக்கா? என்ன ஏதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லாம மேக்கப் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது.
அவிங்கள அவிங்களெல்லாம் எதுவும் குறை சொல்லவே முடியாது. எங்களை ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. ரூம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே கிடையாது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபேன் கூட இல்ல. அவிங்களும் ஃபேனுக்காக என்னென்னமோ ஸ்டேஜ்ல இருக்கிற டவர் ஃபேன்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா ரொம்ப காத்து ரொம்ப ஓவரா இருந்ததுனால, எங்கனால அந்த ஃபேன்லாம் வச்சு மேக்கப் பண்ணவே முடியல. நைட்டு மேக்கப் முடிச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, காலையிலக்கு தேவையான பூவும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ப்ரைடும் வந்து இதெல்லாம் போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இவ்ளோ அமௌண்ட் குடுத்து மேக்கப் பண்றீங்க. அந்த ஒரு நம்ம ஃபேனோ ஏசி ரூம் இல்லைன்னா கூட பரவால்ல. ஒரு ஃபேனாவது கரெக்ட்டா இருந்தா நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட மேக்கப் வந்து சூப்பரா பண்ணிட்டு வரலாம். அவிங்க வந்து ஃபோட்டோஸ் எதுவும் YouTubeலயோ இல்ல இது இன்ஸ்டாலலாம் போட வேண்டான்னு சொன்னதுனால, நாங்க அந்த அவிங்களோட ஃபோட்டோஸ் எதுவும் நான் வந்து இதுல ஆட் பண்ணல. இது வந்து அடுத்த பிரைடு. செவ்வாய், புதன் நான் வந்து இந்த பிரைடுக்கு வந்து கிளம்பிட்டேன். சாரி வந்து ஒரு 3 சாரி மட்டும் அயர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. நான் மொத நாளே வந்து சாரி வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த 2 பிரைடுக்குமே பார்த்தீங்கன்னா, என் கூட அக்கா வந்திருந்தாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அக்காவோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை. அக்காவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் மதுரை, கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் வந்து மேக்கப் பண்ணுவாங்க. யாராவது மதுரையில இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க வந்து சூப்பரா பண்ணி குடுக்குறோம். மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க வந்து வருவோம். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க. கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு புடிச்ச மாதிரி பண்ணி தருவோம். இப்ப நான் போயிட்டுருக்கேன் பாருங்க. இந்த பிரைடு வந்து இவிங்க ஃபேமிலிலயே நான் வந்து இப்போ 4த் பிரைடு வந்து பண்றேன். ஆ மேக்கப் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு அப்டின்னாவே உடனே வந்து நம்மகிட்ட அட்வான்ஸ் குடுத்துட்டு போயிருவாங்க. மேக்கப் வந்து போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கணும். மேக்கப் போட்ட மாரியே தெரியக்கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதே மாரியே பண்ணி குடுத்தோம். நாங்க போகும்போதே அவங்களும் வந்து இந்த தட்டெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டுருந்தாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்காக. இவங்க தான் ஜமுனா பிரைடு. சூப்பரா வந்து நாங்க வந்தோனவே ரூமுக்கு வந்துட்டாங்க. சாப்ட்டுட்டு, அ நம்ம ரெடி ஆகுறதுக்காக வந்துட்டாங்க. நாங்களும் போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தோம். லைட்டிங்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தேவைப்படல. ஏன்னா, அந்த அளவுக்கு ரூம்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய லைட்டிங்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப சூப்பரா தனியா ஒரு ரூம் குடுத்துட்டாங்க. ஏசி ரூம் தான். நம்ம பண்ற மேக்கப் எல்லாமே ஹெச்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால, ஏசி அப்படின்னா வந்து அந்த மேக்கப் வந்து நல்லாவே செட் ஆகும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவோ செலவு பண்றீங்க மேக்கப்க்காக. அந்த ரூம்ல ஏசி இல்லைனாலும் பரவால்ல. தனியாவாவது ஒரு ரூம் புக் பண்ணிக்கங்க. ஏசி ரூம் புக் பண்ணி மேக்கப் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மேக்கப் வந்து சூப்பரா வந்து செட் ஆகும் உங்களுக்கு. நேரம் ஆக ஆக நல்ல ஃபேஸ்ல வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். அதுக்காகவாவது நீங்க ஒரு ரூம் புக் பண்ணி பண்ணுனீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க எந்த ரூமா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், லைட்டிங்கே இல்லைனாலும், நாங்க ரிங் லைட் வச்சு மேக்கப் பண்ணி குடுத்துட்டு வருவோம். அந்த மாரி தான் நாங்க இதுவரைக்கும் போயிட்டுருக்கோம். ஏசி ரூம் இருந்தா தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் நீங்க வந்து இவ்ளோ செலவு பண்ணி பண்றீங்க. நல்ல ஹெச்டி மேக்கப் இந்த அளவுக்கு வேணும்னு கேட்குறீங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன். கொஞ்சம் முன்னாடியே வந்து பிரைடும் வந்து வீட்ல பேசி, ஆ இதெல்லாம் பார்த்துக்கங்க. கொஞ்சமாவது ரூமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, லைட்டிங்ஸ்லாம், ஃபேன் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்க நேரமாவே வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 மணிக்கு கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணோம். 4 4:30க்கெல்லாம் முடிச்சுட்டோம். ஏன்னா, இவங்க முன்னாடியே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அ 6 மணிக்கெல்லாம் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, முன்னாடியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்க்கா. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரெடி பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் சூப்பரா அவைங்க கேட்ட டைம்க்குள்ள முடிச்சு குடுத்துட்டோம். நெறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் அவைங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்க டைமே இருக்காது. சூப்பரா நாங்களும் எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கெளம்புனோம். நல்ல மழை. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நைட்டும் மழை தான், காலையிலயும் மழை தான். நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் கெளம்பிட்டோம். என்னோட ஃப்ரெண்ட் அக்காவும் வந்து நைட்டே கெளம்பிட்டாங்க. மார்னிங் வந்து நான் மட்டும் தான் வந்தேன். கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு வந்து செட் ஆகாது. தும்பல் வந்துட்டே இருக்கும். அதனால நான் வந்து காலையில தூங்கவும் இல்லைங்களா சரியா, அதனால நான் மாஸ்க் போட்டுட்டு கிளம்பிட்டோம். மழையும் பெஞ்சிட்டுருக்கு. காலையில கொஞ்சம் இப்ப வெயிலா இருந்தாலுமே காலையில கிளைமேட் கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு தானே இருக்கும். அதனால நான் மாஸ்க் போட்டுட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டோம். மணி ஒரு 12 மணி இருக்கும். மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து அவைங்க 4 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்து கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கோவில்ல தான் கல்யாணம். அதனால 4 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணுங்க்கா. நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க 12 மணிக்கு போனோம். 12:30க்கெல்லாம் நான் வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவைங்க சொன்ன டைமுக்கு நானும் மேக்கப்லாம் முடிச்சு குடுத்துட்டு,
எங்க பிரைடும் வந்து தூங்கவே இல்ல. இப்பல்லாம் வந்து அந்த டைமிங்குள்ள நெறைய பிரைடுனால தூங்க முடியறதில்ல. காலையில மேக்கப் முடிச்சோனவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. ரொம்பலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணல. உடனே டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அ காலையிலயே வந்து சொன்ன டைமுக்குள்ள சூப்பரா வந்து மேக்கப் முடிச்சு குடுத்துட்டு நான் வந்து அங்கேருந்து கிளம்புனேன். ரொம்ப நாள் கழிச்சு 3 பிரைடு வந்து கன்டினியூவா புக் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எவ்வளோதான் நம்ம ஹெவியா ஒர்க் பண்ணாலுமே அந்த டயர்டு வந்து தெரியல. அ ஏன்னா நம்மளோட ரொம்ப நமக்கு புடிச்ச வேலை கன்டினியூவா இருக்கும்போது, நம்ம அது செய்யணும்னு தானே தோணும். அதனால வந்துட்டு எனக்கு பெரிய வந்து டயர்டு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஜனனி, ஜமுனா 2 பேரும் பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களோட வீட்ல நான் 4த் பிரைட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. என்னைய நம்பி உங்களோட பிக் டேவ என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப, ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நெறைய பேர் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.